ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கோழி பெட்டி செய்ய போகிறேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சு கொள்ளையிலும். இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம். இதுக்கு நாங்கள் ஃபில்லிங்க்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கொள்வோம். கிழங்கு 120 கிராம், கோழி 200 கிராம், தக்காளி 60 கிராம், வெங்காயம் 80 கிராம், பச்சை கொச்சிக்காய் 1, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மசாலா தூள், எண்ணெய் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், மசாலா பவுடர். மாவு பிணைஞ்சு குளத்துக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கொள்வோம். 250 கிராம் மாவு, 75 கிராம் பட்டர், உப்பு 1/2 டீஸ்பூன், 100 ml கோல்ட் வாட்டர். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சட்டியை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆகின பிறகு ஆயிலை போட்டுக்கோங்க. அதோட வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல உப்பையும் போட்டு வதக்கிக்கோங்க. மிச்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை, கொஞ்சம் சோட்டை பண்ணா போதும். அதுக்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. ஸோ ரெசிபியில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மிஸ் ஆகிக்குது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை மணம் போன போகிறோம். அதுக்கு கோழியை போட்டுக்கோங்க. கோழியை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கே பச்சை கொச்சிக்காய், தக்காளிக்காய், கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா சின்ன துண்டா பிச்சு போடுங்க. கிழங்கு இந்த சைஸ் சின்ன துண்டா வெட்டி போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் பரட்டிட்டு அதுக்கு தேவையான உப்பு, மசாலா, மஞ்சள், நச்சினம் துண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகின பிறகு அதுக்கே மிக்ஸ் ஸ்பைசஸ் பவுடரையும் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா பரட்டின பிறகு ஒரு மூடியால மூடி வச்சிருங்க. அதுல வர ஸ்டீம்லயே இந்த கிழங்கு கொஞ்சம் வேவ காட்டும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி கொள்ளவான டூ மேஷ் ஆகிடும். கொஞ்சம் நடுவுக்கு கொஞ்சம் திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகைன் மறுபடி மூடிக்கோங்க. அது முடிஞ்ச போறோம். நான் இந்த மேஷரால கொஞ்சம் மேஷ் பண்றேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு மேஷ் பண்ண ஒண்ணுமின்றி இல்லை. சட்டியில ஏதாவது ஒட்டி இருந்துச்சுட்டு சேர்த்தா கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஃபிளேவர்ஸை. அதை ஆறக்காட்டும் ஒரு சைட்ல வைங்க. இந்த பெட்டி செஞ்சு முடிக்க உங்களுக்கு மிச்ச நேரம் போவாது, சுருக்க செஞ்சு முடிச்சிடலும். ஸோ இப்போ அது ஆறக்காட்டும். நான் மாவு வளர்க்கறதுக்கு பார்க்குறேன். ஒரு பவுல்ல மாவை போட்டுக்கோங்க. அதோட அதுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த விஸ்கர் மூலம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இன்கேஸ் மிக்ஸ் பண்ண இல்லைன்னு சொன்னா பட்டர் போட்ட பிறகு உப்பு ஒவ்வொரு பக்கத்துல ஒட்டி குளத்துக்கு பார்க்கும். ஸோ விஸ்க் பண்ணிக்கொள்றது பெட்டர் ஆப்ஷன். இந்த பட்டரை போட்டுக்கோங்க. பட்டர் மிச்சம் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, மெல்ட் ஆகிற அளவுக்கும் இருக்கக்கூடாது, நடுத்தரத்துல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இந்த மெத்தட்ல இந்த பேஸ்ட்ரியை செஞ்சு கொள்ளையிலும். இது நீங்க ஃபிங்கர் டிப்ஸால எடுத்து தான் ரப் பண்ணணும். கொஞ்சம் பட்டர் கையில ஒட்டமாய் வர ஃபீல் ஆக போக்கல அது கீழால கொஞ்சம் மாவை எடுத்து ரிட்டர்ன் நீங்க மறுபடி கையில எடுத்து
அப்படி அதை முன்னுக்கிற டிப்ஸால தான் நீங்க ஃபிங்கர் டிப்ஸால தான் நீங்க இதாக்கணும். உள்ளங்கையால போட்டு ஹார்டா பிணைஞ்சு கொள்ளவானம், மட்டர் மெல்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த பெட்டஸ்ல இருக்கிற கிறிஸ்பி டெக்ஸ்டர், அந்த பபிள்ஸ் தடம் இல்லாம போயிட்டு நீங்க டூ மச்சா பட்டரை மெல்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்படி செஞ்சா தான் நீங்க வந்து அகைன் இந்த மாவை பிணைஞ்ச பிறகு ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற நிலைமை உருவாகும். இப்ப நான் செய்யற மெத்தட்ல நீங்க செஞ்சேன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாவை ஃப்ரிட்ஜுக்கு வைக்க தேவையில்லை. டிரெக்டாவே இந்த மாவுல இருந்து உங்களுக்கு பெட்டிஸா அடுத்தடுத்த ஸ்டெப்பா செஞ்சு முடிச்சிடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பட்டரை அந்த மாவோட ரப் பண்ணி சொட்டு கிரம்பிள் மாதிரி லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு வழங்கும். கிரம்பிள் மாதிரி தான் நீங்க செஞ்சு முடிக்கணும். இதுக்கு நாங்க ரபின் மெத்தட் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் அது ஒரு கிரம்பிள்ல தான் இருக்குது. இதுக்காக நீங்க மிச்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. மிச்சம் நீங்க இன்னும் அதுல கையை போட்டுக்கொண்டு ஹீட் கொடுத்து கொண்டிருக்க வேணாம். இன்னும் ஹீட் கொடுக்க பட்டர் மெல்ட் ஆக பார்க்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டிப் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஃபுல் தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. இப்ப இந்த மாவுக்கு தந்திக்கிற தண்ணி அளவு சரியான அளவு. நீங்க தண்ணி எடுக்க போக்கல ஜக்குண்டு எடுத்து மில்லிலிட்டர் என்று அளந்து கொண்டாலும் சரி. அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்கேல் மூலம் 100 மில்லிலிட்டர் வாட்டர் என்று சொன்னா 100 கிராம்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. லிக்விட் அமௌண்ட் வந்து கிராம்ஸ் அளக்குறது இல்லை. பட் கம்பெனியை மட்டும் உங்களுக்கு கிராம்ஸ் கணக்கில் அளந்து எடுத்துக்கொள்ளும். ஈக்குவல் யூனிட்ஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு தந்திக்கிற ரெசிபியோட அளவு மாவும் தண்ணியும் நீங்க சரியா போட்டேன்னு சொன்னா இந்த ரெசிபி சரியா வரும். கூட குறைய ஒன்றும் இருக்காது. இல்லாம உங்களுக்கு தண்ணியை போட்டு பிணைஞ்சு கொள்ளையிலும். அண்ட் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க உங்களோட தண்ணி வந்து கோல்டு வாட்டர் ஆகிக்கணும், நல்லா கோல்டா இருக்கணும். இப்ப நாங்க இருக்கிற கண்ட்ரியில எப்படின்னு சொன்னா டெப்ப திறந்தாலும் எங்களுக்கு கோல்டு வாட்டர் தான் வரும். இன்கேஸ் நீங்க வார்ம் கண்ட்ரீஸ்ல இருக்கிறேன்னு சொன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருக்கிற தண்ணியை ஊத்துங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஐஸ் கட்டி எடுத்து அந்த தண்ணியில போட்டுட்டு ஐஸ் கட்டியும் தண்ணியும் சேர்த்து 100 ml 100 கிராமோ அளந்து கொண்டு அப்படி எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ தண்ணி ஊத்தின போறவங்க கூட நீங்க மிச்ச நேரத்துக்கு இது பிணைஞ்ச தேவையில்லை. அது ஃபுல்லாவே ஒரு போல் ஆகிற அளவுக்கு சுத்தி வரைக்கிற மாவை அப்படியே உருட்டு வர அளவுக்கு போலாண்டு செஞ்சு கொண்டேன்டா அவ்வளவுதான். மற்றவங்களோட கையில ஏதாவது ஒட்டிக்குதுன்னு சொன்னா அது அந்த பவுல்ல ஒட்டிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து பிணைஞ்சு கொண்டு அவ்வளவுதான். மிச்ச நேரம் ஹேண்டில் பண்ணி கொண்டிக்க வேணா. ஹேண்டில் பண்ண உங்களோட மாவு சாஃப்ட் ஆகி கொண்டு போகும். சாஃப்ட் ஆகி கொண்டு போறேன்ற அர்த்தம் என்ன சொன்னா உங்களோட பட்டர் டூ மச் மெல்ட் ஆகி கொண்டு போகுது. உங்களுக்கு வந்து நான் செல்ற டெக்ஸ்டர்ல பெட்டிஸ் கிடைக்காது. ஸோ மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அதை பிணைஞ்சிட்டு ஒரு சைட்ல வச்சுக்கோங்க. அண்ட் அதோடய நான் ஸ்டார்ட் பண்றேன் பெட்டிஸ் ஃபில் பண்ணதுக்கு. ஸோ ஸ்கேல்ல ஃபிலிம் போட்டுக்கொள்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பெட்டிஸ்ட மாவை போலா செஞ்சு கொள்றேன். ஒரு போல் கிட்டத்தட்ட 40 கிராம்ல இருந்து 45 கிராம்ஸ் மாய் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஃபுல் மாவுல 10 போல்ஸ் டிவைட் பண்ணி வச்சுக்கொள்றேன். லெஃப்ட் ஹேண்ட்ல உள்ள கையில வச்சு ரைட் ஹேண்ட்ல 2 விரலால அப்படி ரோல் பண்ணி நின்று சொன்னா உங்களுக்கு அந்த போல் ஷேப்ல மாவை செஞ்சு எடுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்து அது கொஞ்சம் மாவை தூவிட்டு ஒரு சைட்ல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இந்த போல் பிடிச்ச மாவை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்த ரோல் பண்ண போக்கல இப்ப நான் தந்திக்கிற இன்கிரீடியன்ஸ்க்கு நீங்க எக்ஸ்ட்ரா டஸ்ட் பண்ணதுக்கு மாவோ இல்ல டஸ்ட் ஆயிலோ உங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. டிரெக்டா இந்த மாவு உருட்டி கொள்ளையிலும். இதை உருட்டு போக்கல உங்களோட கையில ஒட்டுற தன்மையோ உங்களோட சர்ஃபேஸ்ல ஒட்டுற தன்மையோ வராது. ஸோ அந்த அளவுக்கு பதமான மாவு தான் இந்த ரெசிபி. ஸோ ஒரு போல எடுத்துட்டு நீங்க உருட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. இந்த பெட்டிஸ் சச்சிக்கு விட சுத்தி வரத்துக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் 1/2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருந்தா போதும். அதுக்கு பிறகு கூடுவா உருட்டி கொள்ளாங்க. அது மிச்சம் மெல்லிசாவிடும். இந்த டைம்ல வந்து நீங்க செஞ்சுக்கிற ஃபில்லிங் வந்து ஆறி இருக்கும். அந்த ஃபில்லிங்கை வந்து இந்த மோல்டு உள்ளுக்கு நீங்க வச்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட இந்த சைஸ் ஸ்பூனால 1.5 மாதிரி ஃபில் பண்ணிக்கொள்றேன். இது நான் வந்து மவனோட பர்த்டேக்கு செஞ்ச பெட்டிஸ். ஸோ ப்ரீவியஸ் இதுல வந்து நான் கட்லெட் போட்டிருந்தேன். அதுவும் அந்த பர்த்டேக்கு செஞ்சது. ஸோ ஓவர் ஃபில்லிங் நான் பண்ணிக்கொள்ளல. புள்ளைகளுக்கு சுட்டி
அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் தின்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் ஆகாத அளவுக்கு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு போகிறோம் இந்த எக்ஸ்ட்ரா ஐக்கிற மாவை வந்து அப்படி கையால் பிச்சு விட்டுருங்க. அண்ட் மோல்டு திறக்கும் போது கொஞ்சம் அகைன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளும் உங்களுக்கு எங்கேயாவது திறந்திக்குதா அப்படின்னு. இல்லாட்டி நீங்கள் பொறிக்க போல ஃபில்லிங் அதுக்கான வெளியே வரும். ஸோ பொறிக்க போல தெறிக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விளங்குதாக்கி நல்லா ஃபில் ஆகினா பஃப்பான பேட்டிஸ் ஒன்று தான் வந்திக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபில்லிங் சைஸ் உங்களுக்கு போதுமாகும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் உங்களோட மற்ற பேட்டிஸ் எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த சைடில் வர பீசஸ்ஸை நீங்கள் மறுபடி எடுத்து உருட்டி கொண்டு அதை போல் பிடிச்சி கொண்டு இருக்க வேணும். அப்படி செய்ய செய்ய வந்து பேட்டிஸ் ஹார்ட் ஆகி கொண்டு போகும். அதுதான் ஆட்கள் செய்கிற மெயின் பிழை. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் சைடால் ட்ரிம் ஆஃப் பண்ண துண்டு எடுத்து 2 துண்டோ 3 துண்டோ ஒரு பேட்டிஸ் ஒன்றுக்கு உருட்டுற அளவுக்கு கிட்ட கிட்ட வச்சு அதை உருட்டிக்கோங்க. அதை போல் பிடிச்சி பிணைஞ்சு கொண்டு இருக்காம சில நேரத்துக்கு வந்து 2 துண்டு போதுமாவும், சில நேரத்துக்கு வந்து 3 துண்டு நீங்க போட்டுக்கொள்ள வரும். ஸோ 3 துண்டு சொன்னா 3 கிட்ட கிட்ட வச்சுட்டு உருட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஸ்டிக் ஆகிடும். அது வந்து பிரிஞ்சு வராது. அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பட் பிணைய ஸ்டார்ட் பண்ணாங்க. பிணைஞ்சிட்டு நீங்க பிணைஞ்ச போல ஹார்டாக போக்கல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்ச பேட்டிஸ் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். 2வது செஞ்ச பேட்டிஸ் கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு பார்க்கும். பேலன்ஸ் ஆவினத்துல பேட்டிஸ் செஞ்சுட்டு கடைசி பேலன்ஸ் ஆவினத்துல நான் வந்து இப்படி உருட்டிட்டு சின்ன சின்ன ஸ்ட்ரைப்பா வெட்டி அதையும் ட்ரேல வச்சு கொள்றோம். பொறிச்சு கொள்ளத்துக்கு லேட் ஆகி அதை துண்ணு நீங்க வீச தேவையில்லை. டிரெக்டா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளும். நல்லா பேன் ஒன்று எடுத்து ட்ரை பண்ணிட்டு அதை வந்து ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு போறோம். ஆயில் சூடாவிட்டாயிட்டு விளங்கத்துக்கு சின்ன சின்ன துண்டா மாவு கொஞ்சம் ஒரு 2-3 துண்டு போட்டு பாருங்க. ஸோ மாவு வந்து டெப்த்துக்கு கீழே போயிட்டு மறுபடியும் ஒசுக்க வரணும். அதுதான் நம்மளோட பதம் பார்க்குற அளவு ஆயில் ஹீட் ஆகிட்டான்னு சொல்லி. இன்கேஸ் மாவு கீழேயே பதிஞ்சிட்டு சொன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆயில் வந்து ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆகிச்சுன்னா நீங்க துண்டு போட போக்கல அகெயின் வந்து அது பபிள்ஸோட ஒசுக்கத்துக்கு வரத்துக்கு பார்க்கும். அது அப்படி வந்து போடும். பேட்டிஸ் ஒவ்வொன்றா போட ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க போட போக்கல ஒன்றுக்கு மேல ஒன்று போடாங்க. கொஞ்சம் விடம் வச்சு பரத்தி போடுங்க. அப்போ உங்களோட பேட்டிஸ் ஒட்டி கொள்ளாது. அண்ட் இப்படி போட்டுட்டு ஒரு சைடை பொறிச்சிட்டு கவனமா அடுத்த சைடை பரட்டிக்கோங்க. நீங்க இன்கேஸ் ஃப்ரீஸ் பண்றேன்னு சொன்னா இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்தாலே போதும். உங்களுக்கு லைட் ஒயிட் கலருக்கு அந்த மாவோட பச்சை தன்மை பூக்காட்டு பொறிச்சா போதும். உங்களுக்கு அப்படியே எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறேலும். அப்படி இல்லை நீங்க உடனே தின்றேன்னு சொன்னா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர காட்டும் பொறிச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு டிரெக்டா பேப்பர் டவல் போட்ட பிளேட் ஒன்றுல போட்டுக்கோங்க. அப்ப அந்த பொரிச்சத்துல இருந்து கொஞ்சம் ஆயில் எல்லாம் அதுக்கு உறிஞ்சிக்கொள்ளும். அதுக்கு பிறகு உங்களுக்கு சர்விங் டிஷ்ல போட்டுக்கொள்ளும். ஸோ ஃபைனலா நான் பேட்டிஸ் செஞ்சு முடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட 17 பேட்டிஸ் இது மூலம் செஞ்சிருக்கிறேன். இந்த ஃபில்லிங்கும் அந்த மாவும் 17 பேட்டிஸ் பயம் இல்லாம கவர் பண்ணும். அகைன் சொல்றேன், இது அந்த பர்த்டேக்கு நான் செஞ்சது. அண்ட் ஏர்லியா செஞ்ச கட்லட்டும் இந்த பேட்டிஸும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நான் ரோல்ஸ் போடுவேன். அந்த ரோல்ஸும் அண்ட் த சேம் டைம் ஒரு சின்ன கேக் ஒன்று அவசரமா செஞ்சு முடிச்சேன் அவருக்காக வேண்டி. அந்த கேக்கும் நான் உங்களுக்கு வீடியோல போடுவேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு டேல செஞ்சு முடிச்சிட்டேன். நான் என்ன மீன் பண்ண வரேன்டா இந்த பெட்டிஸும் அந்த கட்லட்டும் ஈஸியா முடிச்சிட ஏழுமான ரெசிபிஸ் கொஞ்சம். ஸோ ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கும் ஒரே டைம்ல இதை 3ஐயும் செஞ்சு முடிச்சிடலும். ஷார்ட்டிஸ் மட்டும் பார்த்தேன்னு சொன்னாலும் அண்ட் போடுகிற கேக்கும் கூட ஈஸியா நான் முடிச்சு கொண்ட கேக் கொண்டு தான். நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். நான் நினைக்கிறேன் நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணிப்பீங்க இந்த வீடியோல. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.